இந்த பாருங்க, எனக்கு இப்ப இந்த வெக்கமான எதுவும் கிடையாதுடா சாமி. என் உடம்புல எனக்கு வலிதான் தெரியுது. என்ன முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் ஐயா. இல்லன்னா என்னால இந்த வலியை தாங்க முடியாதுங்க ஐயா. முதல்ல 2 பேரும் வழியை விடுறீங்களா? எந்த ஊர் ராணியே? நான் மருதக்காரன், ஒரிஜினல் மருதக்காரன். ஒரு மருதக்காரன் வந்தான், ஒரு ஒத்த பையில அடிச்சு தூக்க வந்தான். கடைசியில ஒரு ஒத்த பையில இவனால அடிக்க முடியாம இவன் அடி வாங்கிட்டு ஓடிட்டான்னு கேவலமா இல்ல உனக்கு? என்ன இந்த டயலாக்லாம் நீங்க அப்புறமா பேசுங்க. என்ன முதல்ல வழியை விடுங்க. மண்ணு விடுவான். வெக்கமா இல்ல உனக்கு? என்னவோ பெருசா நீ எல்லாம் ரவுடின்னு சொல்லிக்க கூச்சுமா இல்ல உனக்கு? அங்கிட்ட என்னடா ரத்னாவை தூக்குறா, இசக்கிய தூக்குத. இன்னொரு பக்கம் என்னடா ஒரு ஒரு வெறும்பையிடவே இப்படி சாத்து வாங்கி வந்து நிக்கிறியே ராஸ்கல். என்ன உனக்கு இப்படி பக்கத்தோட சேலை வாங்கி கொடுக்கட்டுமா? கட்டிக்கிறியா? இந்த பாருங்க, நான் ஒரு சமயம் மாதிரி ஒரு சமயம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வார்த்தையை அளந்து பேசுங்க. என்ன சும்மா மாறங்கட்டவனே. என்ன உன் கூட வண்டியில உட்காந்துருக்கலாம் ஆம்பளை தானே? இல்ல எல்லாரும் ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளையா? இல்ல அழகு அழகு ராணிகளா? வாங்க இறங்கி வாங்க, உங்க முகரையும் பார்க்க. வாங்கடா அண்ணா. என்னன்னு இது? இந்த ஆள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அடிச்சு தூக்கிறவா? அடிச்சு தூக்கியா? அடியில அடி அடியில இப்படி நீ எல்லாம் இவனுக்கு கையாளு. மொத்த ஆளு தூக்க வக்கில்ல, என்ன அடிச்சு போட போகுது? அடியே எங்க வையி, என் மேல கை வை பாப்பா. யோ 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 பெருசு போருமியா, என்னால முடியல. இன்னொரு தடவை சரியான சமயத்துல வந்து அவனை நான் பாத்துக்கிறேன். எத்தனை தடவை போயிட்டு திரும்ப வருவ நீ? அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரே அடிதான். அதான் ரவுடி அடி. இப்படி நீ அடி வாங்கி போட்டு அவமானப்படணும்ல. மரியாதையா சொல்லுதே கேளு. போ, உன்னை அடிச்சு போட்டனே இந்த சம்மம், அவனை கொன்னுட்டு போல. அவனை நீ கொன்னுட்டுதான் போற. இல்லன்னா உன் ஊருக்கு வந்து உன்னை பத்தி போஸ்ட் அடிச்சு நான் உன் மானத்தை வாங்கிடுவேன். நான் தெரிஞ்சுக்க. யோ பெருசு, என்ன என்ன இதெல்லாம்? அந்த சமூகத்தோட சேர்ந்து உன்னை போட்டு பொழந்தானே, வளர்ந்தவன் ஒத்தன். அவன் ஆறுன்னு தெரியுமா உனக்கு? ஆறு அவன் தான் ஏன் மவன். அது மட்டும் இல்ல, நீ தூக்கிட்டு ஓட பாத்தியே அந்த எசக்கி, அவளோட புருஷன் தான் இவன். இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் தான் இந்த ஊருக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அண்ணே, நான் அடி வாங்கும் போதே யோசிச்சேனே, இது போலீஸ் அடி மாதிரி இருக்குன்ட்டு. நான் நினைச்சது சரியா தானே இருக்கு? டேய், உன் மேல அவன் கொலை வெறியில இருக்கான். நீ மட்டும் அந்த சமூகத்தை ஒன்னும் செய்யாம போன, உன் ஊரு, உன் பேரு, உன் அட்ரஸ், உன் நட்சத்திரம், ராசி, அது இதுன்னு மொத்த ஜாதகத்தையும் நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன். அவன் டீமோட சேர்ந்து உன்னைய பிடிச்சான்னு வையே, அவன் உங்க மொத்த பேரையும் ஒச்சமாக்கிட்டு தான் போவான். அவன் என்ன எப்படி அவன்கிட்ட உன் டீட்டெயில கொடுக்கட்டுமா? ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. கடைசியில் நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல? சாரிங்க. இல்ல, இப்படி கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம இருக்கே, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கிறவ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்ஸ்ங்க. என்ன இப்ப சந்தோஷமா? நெஞ்சு நிறைஞ்சிருக்கு மாமா. இந்த நிமிஷம் உசுறு போனா கூட நிம்மதியா சாவேன். என் பிள்ளைய மனக்கோலத்துல பாத்துட்டேன்ல. என்னது நல்ல காரியம் நடக்கிறப்ப அவசரமா பேசிக்கிட்டு பேசாம பாரு. ஓம் ஸ்ரீ கண்டாய நமஹ. ஓம் விபுலேஸ்வராய நமஹ. ஓம் ரபாட்சிதாய நமஹ. ஓம் விதயே நமஹ. ஓம் நாகராஜ யத்ரப விதகாய நமஹ. ஓம் சூலகண்டாய நமஹ. ஓம் ஸ்வயம் பத்யே நமஹ. ஓம் சாபவர்ஷத்யாய நமஹ. ஓம் மரஸ்தய நமஹ. ஓம் சூலதுண்டாய நமஹ. ஓம் அக்ரண்யே நமஹ. ஓம் வீராய நமஹ. ஓம் மாஹிதாய நமஹ. ஓம் சித்திதாயகாய நமஹ. ஓம் பூர்வா வில்வத்யாய நமஹ.
இந்தாங்க இதை எடுத்துன்னு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. கடவுளே. ஓம் கஜத்வஜாய வித்மஹே ஸ்ரீவத்சாய ஐயா, நிலைமை தெரியாம ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற வேற எப்படி பேச சொல்லுத நீ? இல்ல இதை எப்படி திட்டம் போட்டு எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கேன் நானு? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது உன்னை பொறுத்தளவுல பழி வாங்குற விஷயம். ஆனா எனக்கு கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. டேய், அந்த சமூகத்தை பழி வாங்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமா? இல்ல, என்னதான் இப்ப சொல்ல வரீங்க? ஏலே, நல்லா கேட்டுக்க. அங்க என்ன நடக்க போகுது? கல்யாணம். அவன் அந்த கல்யாணத்துல தான் கவனமா இருப்பான். அவன் கொஞ்சம் அசந்து இருக்கிற நேரத்துல அவனை போட்டு போறது ரொம்ப சுலபம். அதான் மட்டும் நீ முடிக்காம போனேன்னு வையி, பிறகு நான் ஆளுகளை கூட்டிட்டு வந்து உனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி சேலைய கட்டி விட்டு உனக்கு கைக்கு வளையல போட்டு ஊர்வலமா வர விட்டு அத வீடியோ எடுத்து மருத முழுக்க நான் பரப்பி விட்டுருவேன். அத நான் கூட செய்யாண்டா. என் மாவனை கூப்பிட்டு, இல்லே இந்தரா, இவன் தானே கைய காட்டி விட்டா போதும், அவன் செஞ்சிருவான். இல்லே, உண்மையிலே நீ ஆம்பளையா இருந்தா, உனக்கு வெக்கமானம்னு ஏதாவது இருந்தா, நீ பொட்ட பையன் இல்ல. உண்மையிலே வீரத்தை காட்டதான் மீச வச்சிருக்க அப்படின்னா போ போ, எங்க சமூகத்தை போட்டு தள்ளிட்டு போ. அப்படி இல்லையா, நான் பொட்ட பையன்தான். ஆமா, நான் போறேன்னு ஒத்துக்கிட்டு கீழே விழுது நல்லா கும்பிட்டுட்டு முடிஞ்சா இந்த ஊர் விட்டு போ. முடிச்சிட்டு வந்து தகவல் சொல்றேன். 2 பேரும் இங்கே இருங்க. என்ன வாங்கடா. சரி. ஐயா, பின்னிட்டீங்களே ஐயா. இவன் போற வெறிய பார்த்தா நிச்சயம் அந்த வெறும்பைய உசுரை எடுக்காம இவன் வரவே மாட்டான். ஐயா, ஓசியிலேயே கொலை பண்ண ஆள் அனுப்பி காரியத்தை சாதிச்சிட்டீங்களே ஐயா. அதுதான் சௌந்தரபான். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நாத்தனார் யார் இருக்கா? வர சொல்லுங்க. பரணி, மேல வாமா.
ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராகாய தீமஹி ஸ்ரீனிவாசம் மாப்பிள தாலியை கட்டுக்கோ. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி. தாலியை கட்டுக்கோ. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனா. ஏலே சண்முகம், இன்னைக்கு நீ செத்தல. ஏய் சண்முகம், நான் திரும்பி வருவன்ல, உன் குடும்பத்துல ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன். இனிமேதான் உனக்கு கச்சேரி ஆரம்பமே. ஏய், வாங்கடா. முக்கியம் இல்ல, முதல்ல அத்தையை காப்பாத்து. உன் பொறுப்பு. கண்டம் துண்டமா வெட்டாம நான் விட மாட்டேன்ல. அத்தை, கொஞ்சம் அசையாம நில்லுங்க அத்தை. நான் முதல்ல இந்த பிளட்ட நிறுத்தியே ஆகணும். சிவபாலா, ஏதாவது துணி இருந்தா போய் எடுத்துட்டு வாடா. அக்கா இந்தாங்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. எனக்கு எதுவும் வேணாம். என்னத்த இப்படி சொல்லி ரத்னா, ஓடி மாப்பிள்ள மாங்கல்யத்தை என் பொண்ணு கழுத்துல
முதல்ல கட்டுங்க மாப்பிள்ள. அத்தை, என்னத்த சொல்றீங்க? ஆஸ்பத்திரி போலத்தா. ஆறு தெரியுமால என்ன பெத்தவள அவ எங்க குலசாமி அவளை யார குத்தன அவளை யார குத்தன அவளை யார குத்தன நான் உன்னதால கொல்ல வந்தேன். உங்க அம்மாவை கொல்ல வரல. என்ன குத்தல வந்த என்ன குத்தல அவளை குத்தன. நல்ல நேரம் என்ன இருக்கா? முகூர்த்தத்துக்கிட்ட நேரம் இருக்குமா? கவலைப்படாதீங்க. அதான் இப்ப அதுவா தான் முக்கியம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்கத்த, முதல்ல ஆஸ்பத்திரி போவோம். வாங்கத்த. பரணி, நீ ஒரு கைப்பிடி. மாட்டேன். எதுவா இருந்தாலும் முதல்ல ரத்னா கல்யாணம். என்னம்மா அத பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். மாமா, நான் கேட்க உங்க சூடாமணி கேட்க நம்ம புள்ள கல்யாணத்தை நடத்திருங்க மாமா. என்ன பார்த்தா ஐயோ ஐயோ ஐயோ, அந்த சாமியார் வாக்கு தப்பாம நடந்துருச்சு. சுடாமணி, சுடாமணி, தலை தலையா நான் அடிச்சுக்கிட்டேனே, யாராச்சும் கேட்டீங்களா? இப்ப என் மதனியோட உசுர ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, யாராச்சும் என் மதனிய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என் மதனிய.
அம்மா பாவம்ல அவன் எம்பிட்டு கொடுமை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா? 20 வருஷம்ல 20 வருஷம் பண்ணாத குத்தத்துக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போதான் அவ்வளோ வந்தோம். அவ்வளோ ஏண்டா குத்த அம்மா உசுரோட இருக்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியும். கொஞ்ச நாள் அவ கூட வாழலாம்னு நினைச்சா அதுக்குள்ள வந்து